கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு தஆலா இந்த வருடத்தினுடைய ரமதான அடைகிற சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். ரமதான அடைகிற அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட துஆ செஞ்ச ஒரு விஷயம். அல்லாஹ் ரமதான அடையணும், அடையிற பாக்கியத்தை தான். ஒரு தடவை ரெண்டு தடவை கேட்டதில்ல, 2 மாசமா கேட்டிக்கிறாங்க ஒவ்வொரு வருஷம். ரஜப் ஆரம்பிச்ச உடனே துஆவை கேட்பாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான். ரமதான் அடையிற பாக்கியத்தை தாயா அல்லாஹ். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ. அப்ப ரமதான நாங்க துஆ கேட்டோமா இல்லையா தெரியா? அல்லாஹ் தஆலா ரமதான அடையிற சந்தர்ப்பத்தை தந்திக்கிறான். பல வருடம் தந்தான், இந்த வருஷமும் தந்திக்கிறான். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். இந்த ரமதான் ஏனைய 11 மாசத்தை போல இதுவும் ஒரு மாசம் என்று நாங்கள் விளங்கிடப்படாது. இது ஒரு வித்தியாசமான மாதம். இதுக்குள்ள அல்லாஹ் நிறைய ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு, தக்வா, நரக விடுதலை, ஷைத்தான் உடைய ஆதிக்கம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. நரகத்துடைய வாயில்கள் எல்லாம் இறுக்கி மூடப்பட்டிருக்கிறது. சுவர்க்கத்தினுடைய வாயில்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அல்லாஹ் நிறைய ஏற்பாடு செஞ்சிருக்கிறான் இந்த ரமதான்ல. ஏன் இவ்வளவு பெரிய ஏற்பாடு? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான் இந்த மாசத்துல? இவ்வளோ விஷயங்களையும் செஞ்சு அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? அல்லாஹ் எதிர்பார்க்கிறது மிகப்பெரிய ஒரு விடை, சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த ரமதான்ல அல்லாஹ் எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, நாங்க மாறணும். மனிதன் தன் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருத்தத்தை கொண்டு வரணும், மாற்றத்தை கொண்டு வரணும். இதைத்தான் அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். அதுக்குதான் இவ்வளவு பெரிய ஏற்பாடு. சரி, நாங்க மாறிக்கிறோமா இல்லையா என்று பார்த்தா, மனிதர்கள்ல 3 கூட்டம் இருக்கிறாங்க ரமதான்ல. எங்கள்ல 3 கூட்டம் ரமதான்ல. ஒரு கூட்டம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ரமதானை பயன்படுத்தி மாறிட்டாங்க, நிறைய மாறுறாங்க. ரமதானை கொண்டு அவங்க வாழ்க்கையில எங்கேயோ போய் சேர்ந்துடுறாங்க. அல்லாஹ் எதிர்பார்க்கிறது அதைத்தான். இன்னும் ஒரு சாரார் இருக்கிறாங்க, ரமதான்ல மாறுறாங்க, ரமதானுக்கு பிறகு திரும்ப பழைய வாழ்க்கைய ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் ஒரு 3வது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, ரமதானிலும் மாறாத கூட்டம். இப்படி 3 கூட்டம் இருக்கிறாங்க. இதுல நான் சொன்ன இந்த 3வது கூட்டம் இருக்கிறாங்களே, இவங்க ஆகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறாங்க. யாரவங்க? ரமதான் வந்தது அவங்களுக்கு ஒரு கதையே இல்லை. அவங்களோட ஷாபானும் உண்டு, ரமதானும் உண்டு. அவங்க போன மாசம் இந்த மாதிரி தான், இந்த மாசம் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் விளக்கவே மாட்டேங்குது. அவங்க காலையில் எழும்புற மாதிரி எழும்புறாங்க, வேலைக்கு போற மாதிரி போறாங்க, வீட்டுக்கு வர மாதிரி வராங்க, அவங்களோட விளையாடுற டைம்ல விளையாடுறாங்க. இப்படி அவங்களோட வளமையான ஷெட்யூல்ல அவங்க இயங்கிக் கொண்டே இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இப்படி யாராவது இருக்கிறாங்க? சில நேரம் நாங்க அப்படி இல்லை,
எங்கட வீட்டுக்குள்ள சில நேரம் இப்படி இருக்கணும். ரமதான் வந்தும் அவங்களோட வாழ்க்கையில எந்த வித்தியாசமும் விளங்கல்ல. ரமதான் வந்துட்டு கொஞ்சம் பள்ளிக்கு போவோமே, ரமதான் வந்துட்டு கொஞ்சம் குர்ஆன் எடுத்து ஓதுவோமே, ரமதான் வந்துட்டு தராவீஹுக்கு போவோமே, ரமதான் வந்துட்டு நாங்க சுபஹுக்கு போறவங்களாகுவோமே அப்படின்னு வித்தியாசம் இல்ல. ரமதான்லயும் ரமதான் அல்லாத காலத்திலேயும் சுபஹ் இல்ல, ரமதான்லயும் சுபஹ் இல்ல. ரமதான் இல்லாத மற்ற காலத்திலேயும் குர்ஆன தொற்று இல்ல, ரமதான்லயும் குர்ஆன தொற்று இல்ல. ரமதான் அல்லாத காலத்திலேயும் ஃபர்து இல்ல, ரமதான்லயும் ஃபர்து இல்ல. மற்ற காலத்திலேயும் சுன்னத் இல்ல, ரமதான்லயும் சுன்னத் இல்ல. வித்தியாசமே இல்ல. இப்படி ஒரு சாரார் இருக்கிறார். இப்படி யாராவது இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும். அவங்க மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறாங்க. அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல. ஏனென்றால் ஷைத்தானுடைய ஆதிக்கம் இல்லாத மாசம், சொர்க்கத்தில வாயில்கள் எல்லாம் திறந்து வச்சிருக்கிற மாசம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கிற மாசம், ஒரு பருதுக்கு 70 பருது என்று வாக்களிக்கப்பட்ட மாதம், ஒரு சுன்னத்துக்கு ஒரு பருது என்று சொல்லிக் கொடுக்கப்பட்ட மாதம். இந்த மாதத்திலேயாவது கொஞ்சம் மாறுவோமே என்ற உணர்வு வரலன்னா யோசிக்கணும். ஏன் வருவதில்லை? சும்மா எங்களை நாங்களே சமாளிச்சுட்டு போயிடலாம். அப்படித்தான் 20 ரக்காத் தொழுகிறண்டா லேசா, குர்ஆன் ஓதுறண்டா லேசா, சுபஹ் பள்ளிக்கு போறண்டா லேசான விஷயம். இப்படி எங்களுக்கு நாங்களே பதில் சொல்லிக் கொண்டு தாண்டி போகலாம். சில நேரம் எங்களுக்கு யோசனை வரும், எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார், ரமதான்ல சரி கொஞ்சமும் மாறினார் இல்லையே, ரமதான் வாங்கலே பள்ளிக்கு போ, நீங்க போங்க நான் மாறிட்டுவார். வீட்டுல இருந்து பள்ளிக்கு போறேன்னு சொல்லிட்டு வருவாரு, பள்ளி வாசல் வரைக்கும் வருவார், ஒண்ணு வர மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட காலத்துல ஒரு சிலர் இந்த விஷயத்துல யோசிச்சாங்க. ஏடா இவங்க இப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு சொல்லியும் ஏறதில்லை, எவ்வளவு கூப்பிட்டு மாறாம இல்ல, எவ்வளவு சொல்லி விளக்குறாங்க இல்ல, மாறாமலே இருக்கிறாங்க. என்ன காரணம்? இந்த கூட்டத்தை பத்தி குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு இடத்துல பேசுறாங்க. இவங்க யார் ஆட்கள், ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனுடைய தொடர்ல அல்லாஹ் சில விஷயங்களை, குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்குது, அந்த குர்ஆனின் பிரகாரம் உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும், மார்க்கத்தின் பிரகாரம் உங்களோட வாழ்க்கையை அமைக்கணும். உங்களுக்கு மார்க்கம் பாரமா இருக்குதா? உங்களுக்கு நல்லது செய்யறது சிரமமா இருக்குதா? நீங்க கூப்பிட கூப்பிட வாராம இல்லையா? இப்படியான ஒரு சாரார் இருந்தால் فَاعْلَمْ أَنَّمَا يُرِيدُ اللَّهُ أَن يُصِيبَهُم بِبَعْضِ ذُنُوبِهِمْ فَإِن تَوَلَّوْا. எவ்வளவு சொல்லியும் அவங்களால நல்ல விஷயம் செய்யலாம், கூப்பிட்டாலும் மாறாங்க இல்ல, ரமதான்லயும் மாறுறாங்க இல்ல, ரமதான்லயும் தொழுகிறாங்க இல்ல, ரமதான்லயும் ஓதுறாங்க இல்ல, ரமதான்லயும் சதகா இல்ல. இந்த நல்ல மாசத்துல கூட அவங்களால மாற இயலாண்டா فَاعْلَمْ أَنَّمَا يُرِيدُ اللَّهُ أَن يُصِيبَهُم بِبَعْضِ ذُنُوبِهِمْ. அதுக்கு காரணம் என்னன்னா அல்லாஹ் சொல்றார், فَاعْلَمْ أَنَّمَا يُرِيدُ اللَّهُ أَن يُصِيبَهُم بِبَعْضِ ذُنُوبِهِمْ. அவங்கள சில பாவங்களுக்காக அல்லாஹ் அவங்களை தண்டிச்சு கொண்டிருக்கிறார். முந்தைய ஒரு காலம் முன்னோர்கள் இந்த வரலாறு நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். பாவம் செஞ்சாங்க, காத்தால் அழிக்கப்பட்டாங்க, தண்ணியால் அழிக்கப்பட்டாங்க, சத்தத்தால் அழிக்கப்பட்டாங்க, சுழிவாங்கப்பட்டாங்க. இந்த உம்மத்தில் உள்ள சில பாவிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை மஹ்ரூமியத். அப்படின்னா நலவை விட்டும் தூரமாக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் தூரமாக்கி விட்டான் அவங்களை, மஸ்ஜிதை விட்டும் தூரமாக்கி விட்டான், குர்ஆனை விட்டும் தூரமாக்கி விட்டான்.
சகோதரர்களே பெரியார்களே, பாரமாகியம், நல்லது செய்யறது பாரமாகியம். அப்படியான நல்ல வந்துட்டு இருந்தா இது அல்லாஹ் எங்களை தண்டிச்சு கொண்டிருக்கிறான். ஏதோ ஒரு பாவம் தான் நான் இந்த நிலைக்கு மாறிக்கிறேன் விலை கொள்ளணும். அதை சும்மா சமாளிச்சுட்டு போயிடலாம். 20 ரக்காத்து தொழுகிறண்டா லேசா, 20 ரக்காத்து தொழுகிறது கஷ்டமா இங்குதுண்டா அது உடம்புல உள்ள விலகீனம் இல்ல, அது உடம்பு. ஏண்டா அதே ஆள்தான் 5 மணி நேரம் பசார்ல நின்று கொண்டு வியாபாரம் செய்யறாரு, 3 மணி நேரம் கிரவுண்ட்ல பசியோட தாகத்தோட விளையாடுறாரு, பகல்ல வேண்டிய வேலை செய்யறாரு, நல்ல உற்சாகமான ஆரோக்கியமானவர். ஆனா 20 ரக்காத்து தொழணும்னு வந்தா பெரிய பாரம். 2 ரக்காத்து தொழுதா காலை நீட்டணும், 4 ரக்காத்து தொழுதா கொஞ்சம் பின்னுக்கு போயிட்டு வரணும், 6 ரக்காத்து தொழுதா கொஞ்சம் தண்ணி குடிச்சு கொள்ளணும், 20 ரக்காத்து தொழுதா பெரிய சாதனை. ஏன் இவ்வளவு பாரம் வாங்கிக்குது? நாங்க அவ்வளவு விலகீனமானாங்களா? எவ்வளவு உற்சாகமானார்கள்? 3-4 மணி நேரம் பசியோட விளையாட தயாரானார்கள், 10 மணி நேரம் பசியோட நின்று கொண்டு வியாபாரம் செய்யணுமானார்கள். ஏன் தொழுகண்டு வந்தா இவ்வளவு பாரம் வாங்கிக்குது? கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இது உடம்புல உள்ள விலகீனம் இல்ல, இபாதத்து பாரமாகுதுன்னா பயப்படணும். குர்ஆன் ரமலான்ல 12 நாள் முடிஞ்சு குர்ஆன் ஓதணும்னு ஆசைதான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் குர்ஆனை எடுக்க சந்தர்ப்பம் கிடைக்காதவங்க இருப்போமே. எடுக்கணும்னு நினைக்கிற என்ன சரி வேலை வந்துடும், இல்லன்னா ஓதுவோம் எடுப்போம் தூக்கம் வந்துடும். குர்ஆன் ஓத பார்க்கிற நேரம் என்ன சரி ஒன்று வந்துடும். இப்படி இருந்தா நாங்க பயப்படணும். அல்லாஹ் குர்ஆன ஓதுற பாக்கியத்தை எனக்கு தாரான் இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? குர்ஆன் என்பது ரப்புடைய பரிசுத்தமான கலாம். ரப்புடைய பரிசுத்தமான கலாம எல்லா நாவாலையும் ஓதேனா. எந்த நாவு ஊர்த்தையா இருக்குதோ, அசுத்தமா இருக்குதோ, பாவத்தோடு இருக்குதோ, தகுதி இல்லாத நிலையில் இருக்குதோ, அப்படியான நாவுகளால அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான குர்ஆனை ஓதுற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். சும்மா யோசிப்போம், ஏண்ட நாவால குர்ஆனை ஓதி இன்னைக்கு எத்தனை நாள், எத்தனை மாசம்? சில நாவுகள் இருக்குது மாச கணக்கில் அந்த நாவால குர்ஆன் ஓதல்ல. சில நாவுகள் இருக்குது வருட கணக்கில் அந்த நாவால குர்ஆன் ஓதல்ல. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால நல்லது செய்யறது சிரமமாகுதுன்னா என்னமோ ஒரு மிகப்பெரிய பாவம் எங்களை இந்த நிலைக்கு தள்ளிக்குது. 12 நாளும் சஹருக்கு எழுப்பினோம். ஏனைய காலத்துல தஹஜ்ஜுதுக்கு முடிப்புவாரல்ல, சுபஹ் காந்து சொன்ன பிறகுதான் எழுப்புறோம் என்பது சில நேரம் நடக்கலாம். ஆனா இந்த ரமதான்ல இந்த 12 நாளும் நாங்க எல்லாரும் சஹருக்கு எழுப்பினாங்க. சஹருன்னா அந்த நேரத்துக்குரிய பெயர் சஹர். அதானுக்கு 1 மணி நேரம் முன்னால் எழுப்பினோம், அரை மணி நேரம் முன்னால் எழுப்பினோம், 3/4 மணி நேரம் முன்னால் எழுப்பினோம், 4 மணி 4:15 4:30 எழுப்பினவங்க நிறைய பேர் இருக்கிறோம். எல்லாரும் அப்படித்தான் வீட்டுல எல்லாரும் எழுப்பி. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, சும்மா யோசிச்சு பார்ப்போம். இந்த 12 நாளும் தஹஜ்ஜுதுக்கு எழுப்பின நாங்க நல்லா சாப்பிட்டோம், குடிச்சோம், கதைச்சோம், சிரிச்சோம். 2 ரக்காத்து தொழணும் என்ற உணர்வு வராத நிறைய பேர் இருக்கிறோம். எத்தனை பேர் தஹஜ்ஜுத் தொழாதார்கள் இந்த 12 நாள்? ஏன் தொழல? நேரம் இல்லாமையா? நல்ல நேரம் இருந்துச்சு. அந்த யோசனை வரல எங்களுக்கு தஹஜ்ஜுத் தொழணும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஏன் வரல? தஹஜ்ஜுத் என்றது அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்கள் அல்லாஹ்வோடு ரகசியம் பேசுற சந்தர்ப்பம். அது அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவங்க அல்லாஹ்வோட ரகசியம் பேசுற நேரம். அது அந்த பெருமதியான அமல அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்ய மாட்டான்.
முழிப்பு வரல அதனால தொழல என்றது பொய். அல்லாஹ்ட லிஸ்ட்ல நான் இல்ல. தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி அல்லாஹ்வோடு நெருங்கி பேசுற அளவு நான் தகுதி இல்லாதவன். அல்லாஹ் என்ன ஓரமாக்கி வச்சிருக்கிறான், நீங்க எல்லாம் தஹஜ்ஜுக்கு நசீப் இல்லாதாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால எங்களுக்கு இவ்வளவு பெருமதியான ஒரு மாசத்துக்குள்ள கூட கொஞ்சமும் மாறிக்கொள்ள இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் சுன்னத்துகளை செய்வோமே, குர்ஆன் எடுத்து ஓதுவோமே, பள்ளிக்கு போவோமே, தராவீஹ் தொழுவோமே, சுபஹுக்கு பள்ளிக்கு வருவோமே, இப்படி எல்லாம் யோசிக்க வருது இல்லைன்னா ஏதோ ஒரு பாவம் எங்களை புடிச்சு கொண்டு இருக்குது. இதனால தான் சஹாபாக்கள் எப்பயாவது ஒரு ஒரு நன்மை செய்ய தவறினாலும், ஒரே ஒரு அமல் தப்பி போனாலும் கெஞ்சி கெஞ்சி ரப்பிடத்தில் அழுவாங்க, யா அல்லாஹ் இந்த அமல் ஏன் எனக்கு கிடைக்கல. இன்னைக்கு எவ்வளோ அமல் தப்பி போகுதோ, எவ்வளோ அமல் தப்பி போகுதோ, ஆனா எங்களுக்கு அந்த உணர்வு இல்ல. அமல்கள் பாரமாகிறது சும்மா இல்ல, அமல்கள் மிஸ் ஆகிறது சும்மா இல்ல, அமல் செய்ய கிடைக்காம போறது சும்மா இல்ல. வீட்டுல பள்ளிக்கு போறேன்னு சொல்லிட்டு வார எத்தனையோ பேர் பள்ளி வாசல்ல நின்று கதைச்சே அவன நேரம் முடியும். அவங்க வந்தது பள்ளிக்கு தான், இடையில ஒரு ஆள் மாட்டுவாரு, கதைச்சு 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 பார்த்தா தொலை வந்தவங்க தொழுதுட்டு போயிடுவாங்க. தொழுது முடிக்கி சிலவங்க அவசரமா எழுதி போவாங்க, அவசரமான வேலையில போற மாதிரி. ஒரு திக்ரு செய்ய நேரம் இல்ல, சுப்ஹானல்லாஹ் சொல்ல நேரம் இல்ல, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல நேரம் இல்ல, அல்லாஹு அக்பர் சொல்ல நேரம் இல்ல, அல்லாஹ்விடத்துல கை தூக்கி துஆ செய்ய நேரம் இல்ல. போல எழுதிட்டு போவாங்க, வெளியே போயிட்டு காய்ச்சி தீப்பாங்க, பள்ளியோட எல்லாரும் போகாட்டி நேரம் இல்லாததுக்கு இல்ல அவங்க எழுதி போன. அல்லாஹ் அவங்கள எந்த லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ் சொல்றதுக்கு கூட அவங்களால இல்லாது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல இயலாதார்கள், அல்லாஹு அக்பர் சொல்ல இயலாதார்கள், அல்லாஹ்ட்ட கை தூக்கி துஆ செய்ய இயலாதார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நாங்க இந்த கூட்டத்தில் இருந்தா நிறைய பயப்படணும். சில நேரம் நாங்க இந்த கூட்டத்தில் இல்ல, எங்கட வீட்டுக்குள்ள எங்கட புள்ளகள் இருக்கிறாங்க, எங்கட பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் இருக்கிறாரு, ரமதான்ல கூட மாறுறாரு இல்ல, ரமதான்ல கூட பள்ளிக்கு வராரு இல்ல, ரமதான்ல கூட நோம்பு பிடிக்கிறாரு இல்ல, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு அமல் தப்பி போனாலே பயப்படணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் ஒரு கனவு கண்டாங்க. அவங்களோட கனவு என்ன? மலக்குமார் அவரை நரகத்துக்கு இழுத்து கொண்டு போறாங்க. நரகத்துடைய வாசலுக்கு போனா டக்குன்னு மொழிப்பு வந்துச்சு, கத்தினாங்க, மொழிப்பு வந்துச்சு. சகோதரி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா போய் சொன்னாங்க, இப்படிதான் ஒரு கனவு கண்டுட்டேன், பயமா இருக்குது. இப்படி ஒரு பயங்கரமான காட்சி காட்டப்படுற அளவுக்கு நான் என்ன பிழை செஞ்சேனோ தெரியாது. உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவன் தானே கேட்டாங்க, என்ற சகோதரர் அப்துல்லா இப்படி ஒரு கனவு கண்டுட்டாரு, அவர் நரகம் காட்டப்படுற அளவுக்கு பயங்கரமான நிலையில் இருக்கிறாரா, அவர் அவ்வளவு பெரிய பிழை என்ன செஞ்சிட்டார் அவருடைய வாழ்க்கையில? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது என்ன தெரியுமா? ஆச்சரியமான பதில். இவ்வளவு பயங்கரமான காட்சி காட்டப்படுறதுக்கு இது காரணமாக இருக்கலாம். என்ன சொன்னாங்க? நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ் லவ் கான யுஸல்லி பில்லைல். அப்துல்லா ஒரு நல்ல மனிதர், அவருடைய வாழ்க்கையில பாவத்தை நான் கண்டில்ல, அவர் ஒரு பிழை செஞ்சதாக எனக்கு தெரியா, ஆனா ஒன்னே ஒன்று சொல்லலாம், அவர் இரவு நேர தொழுகையில கொஞ்சம் பொடுபோக்கு, அதையும் அவர் நல்லா செஞ்சா அவரை சொல்றதுக்கு எந்த குறையும் இல்லாதவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்துல குறை செஞ்சவர் இல்ல, சாதாரண இரவுல தொழுகுற தஹஜ்ஜுதுல கொஞ்சம் பலவீனமானவர். அதனால தான் இந்த காட்சி காட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நாங்க செய்யற பிழைக்கு அவைகளுக்கு என்ன காட்சி காட்டப்படணும்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால வாழ்க்கையில நலவுகள் தப்பி போகுதா, நல்லதுகள் செய்யறது பாரமா இருக்குதா, அமல்கள்ல சோம்பேறித்தனமா, இது எங்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியம் இல்ல. நாங்க
பயங்கரமான ஒரு நிலையில் இருக்கிறோம், ரப்ப விட்டு தூரமாக இருக்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம். இது ரப்புடைய தண்டனை இது. அதனால முதலாவது ரப்பிடத்துல தௌபா செய்யும். இந்த மூணாவது கூட்டத்துல நாங்க ஆகிரப்படாதே, அதுக்கு தௌபா செய்யும். எங்களை சுத்தி பலரும் இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறாங்க. ரமதான்ல கூட அவங்களால கொஞ்சமும் அமல் செய்யல. அவங்க வளமை போலதான். அவங்க மத்த காலத்துல விளையாடுற மாதிரி தான் ரமதான்லயே விளையாட்டு, ரமதான்ல பகல்லையும் விளையாட்டு, ரமதான்ல ராவையிலையும் விளையாட்டு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால இந்த மூணாவது கூட்டம் ஆக பயங்கரமான கூட்டம். இந்த கூட்டம் தௌபா செய்யணும். எங்கள்ல யாராவது அப்படி இருந்தா தௌபா செய்வோம். எங்கட வீட்டுக்குள்ள எங்கட நண்பர்கள்ல தெரிஞ்சவங்கள்ல யாராவது இதுல இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நாங்க தௌபாவின் பக்கம் வழிகாட்டுவோம். அவங்களுக்காக நாங்களே இஸ்திக்பார் செய்வோம். இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க இரண்டாவது கூட்டம். அவங்க ரமதான்ல அமல் செய்வோம். அநேகமா எங்கள்ல அப்படியானவங்க நிறைய பேர் இருக்கிறோம். ரமதான் வந்துட்டு சுபகு பள்ளிக்கு போகணும், ரமதான் வந்துட்டு தஹஜ்ஜுத் தொழணும், ரமதான் வந்துட்டு நிறைய சுன்னத்துகளை செய்யணும், ரமதான் வந்துட்டு குர்ஆன் ஓதணும், ரமதான் வந்துட்டு சதகா கொடுக்கணும். அதே மாதிரி ரமதான் வந்துட்டு பொய் பேசப்படா, புறம் பேசப்படா, டிவி பார்க்கப்படா, அதை அப்படி ஓரமாக்கி போத்தி வச்சாச்சு. இப்படி ரமதான் வந்துட்டு என்றதனால எங்களுக்குள்ள சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்ட நிறைய பேர் இருக்கிறோம். நல்ல விஷயம். அல்லாஹ் எதிர்பார்க்கிறது மாற்றத்தை தான், மாற்றத்துக்காகத்தான் ரமதான். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக் கொள்வோம், ரமதான் நானும் நீங்களும் மாறுவதற்காகத்தான். ரமதான்ல மட்டும் மாறுவதற்காக இல்ல, ரமதானை பயன்படுத்தி ஏனைய முழு காலத்திலும் மாறுவதற்காகத்தான் ரமதான். ரமதான்ல மாறுறோம், ஆனா இது ரமதானோட முடியப்படாது. ரமதான்ல சுமந்து வாரோம், ரமதானுக்கு பின்னாலேயும் வரணும். ரமதான்ல தஹஜ்ஜுத் தொழுகிறோம், ரமதானுக்கு பின்னாலேயும் தொழணும். ரமதான்ல குர்ஆன் ஓதுறோம், ரமதானுக்கு பின்னாலேயும் ஓதணும். ரமதான் நானும் நீங்களும் மாறுவதற்காகத்தான். ஆனா ரமதான்ல மட்டும் கொஞ்சம் மாறி கேட்டு அல்லாஹ் ரமதான தரல. ஒரு மாசம் பாவம் அமல் இல்லாம இருக்கிறாங்க, ஒரு மாசம் கொஞ்சம் குர்ஆன் ஓதி வரட்டும், ஒரு மாசம் கொஞ்சம் சுபஹுக்கு பள்ளிக்கு வரட்டும், ஒரு மாசத்துக்கு கொஞ்சம் தஹஜ்ஜுத் வரட்டும். இதுதான் ரமதான். குர்ஆன்ல அல்லாஹ் ஒரே வசனத்துல முடிச்சிட்டான், லஅல்லகும் தத்தகூன். உங்களுக்கு ரமதான் நோன்பு எதுக்கு? லஅல்லகும் தத்தகூன், நிரந்தரமான ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்திக் கொள்வதற்காக. 30 நாள் சுபஹுக்கு வந்தோம், அல்ஹம்துலில்லாஹ், பெரிய மாற்றம். வாழ்க்கையில சுபஹுக்கு வராத பலர் ரமதான்ல 29 30 நாள் சுபஹுக்கு, பெருநாள் புறக்கட்டு பெருநாள் என்று சுபஹுக்கு ஆக்கிற காலம். 30 நாளும் பள்ளிக்கு வந்தவங்க அடுத்த நாள் 24 மணி நேரம் கழியல்ல அப்படி பள்ளி விட்டு வர மாட்டாங்க. இதுக்குதான் ரமதானா? இதுக்குதான் ரமதானா? அல்லாஹ் இதைத்தான் எதிர்பார்க்கிறானா ரமதான கொண்டு. நானும் நீங்களும் மாறணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஆனா ரமதான்ல மட்டும் மாறுவதற்காக இல்ல. ரமதான பயன்படுத்தி ஏனைய 11 மாதங்களும் நாங்க மாறி வாழணும். ரமதான்ல மட்டும் கொஞ்சம் குர்ஆன் ஓதுறோம், ரமதான் முடிஞ்சா குர்ஆனை மூடி ஓரமாக்குறோம், திரும்ப அடுத்த ரமதான்ல தான் குர்ஆனை எடுக்கிறோம்னா இதுக்கு இல்ல ரமதான். ரமதான்ல டிவியை போக்கி ஓரமாக்கிட்டோம், ரமதான் முடிஞ்சோம்னா தூசி தட்டி திரும்ப கொண்டு வந்து ஹால்ல வைக்கிறோம், இதுக்கு இல்ல ரமதான். ரமதான்ல நான் யார பத்தியும் பேச மாட்டேன், ரமதான் முடிஞ்சு திரும்பவும் அடுத்தவங்களை பத்தி கதைக்க ஆரம்பிக்கிறோம்னா இதுக்கு இல்ல ரமதான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமதான் எதுக்குண்டா இந்த மாசத்துல நாங்க பயிற்சி எடுக்கணும், ஏனைய காலங்களிலையும் எடுத்த பயிற்சி போல வாழணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனுஷன் சூழலுக்கு தோதுவாக மாறுறாரு, அதை வச்சு அல்லாஹ் இவர் திருந்திட்டாரு என்ற முடிவுக்கு ஒரு நாள் வரமாட்டோம், நாங்களே வரமாட்டோம். ஒரு மனுஷன் ஒரு நிலைமை மாறிட்டாரு, ஒரு சூழல் மாறிட்டாரு, அதை வச்சு அவர் திருந்திட்டாரு என்று நாங்களே சொல்ல மாட்டோம்.
உதாரணமா 27வது இரவு எப்படி இருக்கும் எங்க ஊர்? 27வது இரவுல எங்கட மஸ்ஜிதுகள் எப்படி இருக்கும்? ஆம்பளை பொம்பளை சின்னவங்க பெரியவங்க வயசாளிகள் நோயாளிகள் எல்லாரும் பள்ளிக்குள்ள இடமில்ல பள்ளியில ரோடெல்லாம் வாகனம் நிப்பாட்ட இடமில்ல. பகலையில இல்ல, ராவு 2 மணிக்கு ராவு 1 மணிக்கு மஸ்ஜிதுக்குள்ள முழு ஊரு கொண்டு சேர்ந்து அழுது 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 துஆ தௌபா இஸ்திக்பார் குர்ஆன் திலாவத் பயான் தொழுக கியாமுல் லைல் எவ்வளவு செய்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மடவல பஜாரை திருஞ்சிட்டு அர்த்தமா? நாங்க அப்படி சொல்லுவோமா? 27வது இரவுல எங்கட ஊர்ல முழு பேர் மஸ்ஜிதுக்கு வந்துட்டாங்க, இரவு பூரா ஹயாத்தாக்குறாங்க, எங்கட ஊரு திருந்திட்டு என்று சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஒரு நாள் எங்களுக்கு தெரியும் அது 27க்கு வந்திருக்கிற கிரௌட் 27க்காக வந்திருக்கிறது எங்களுக்கு தெரியும். அது அந்த இரவுக்கு நாங்க மாறின மாற்றம் தான். இப்படி சில இரவுகளுக்காக மாறுறோம், சில பகலுக்காக மாறுறோம், சில மாதங்களுக்காக மாறுறோம், சில சந்தர்ப்ப இக்கட்டான நிலைமைகளுக்காக மாறுறோம். அதுக்கு பேரு மாற்றம் இல்ல. நாங்களே அதை மாற்றமா கபூல் செய்ய தயாரில்லை. ஒரு ஆள் வாப்பாக்கு சுகம் இல்லை, வாப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறார், சக்கராத் இருக்கிறார். இப்ப புள்ளால் எல்லாம் என்ன செய்வாங்க? இப்ப புள்ளால் என்ன செய்வாங்க? விளையாடி நிற்பாங்களா? கூத்து போட்டு படம் பார்த்து கொண்டு ஒரு நாள் நீக்க மாட்டாங்க. வாப்பா சக்கராத்துல புள்ளைகள் என்ன செய்வாங்க? எல்லாரும் அழுது கொண்டு துஆ செஞ்சு கொண்டு தொழுது கொண்டு சதகாவை கொடுப்பாங்க, ஆடு அறுப்பாங்க, எங்கட வாப்பாக்கு துஆ செய்யுங்கன்னுவாங்க, திக்ர் செய்வாங்க, சொல்ற எல்லாமே செய்வாங்க. ஒரு ஆள் சொல்றாரு, நீங்க இத்தனை ஆயிரம் இந்த இஸ்திக்பார் செய்யுங்க, செய்வாரு. நீங்க இத்தனை சூறாவை இத்தனை தடவை ஓதுங்க, ஓதுவாரு. நீங்க இத்தனை ரக்காத் இந்த நேரத்துல தொழுங்க, தொழுவாரு. எல்லா இபாதத்துகளையும் செய்ய தயார். இவ்வளவு செய்கிறாரே, இவ்வளவு தொழுகிறாரே. சுபருக்கு வராதவர் தலஜுதுக்கு எழும்பிட்டாரே, லுஹருக்கு வராதவர் லுஹாவுக்கு வராரே, பள்ளியில பகல் பூரா இருக்கிறாரே, திருந்தினாரு பாருங்க. யாராவது சொல்லுவாங்களா? அவர் திருந்தினதாக நாங்க யாருமே கபூல் செய்ய மாட்டோம். அப்ப தொழுக அழுக கேட்ட துஆ கொடுத்த சதகா இதெல்லாம் என்ன? அது அவருக்கு வந்த ஒரு நிலைமைக்காக நிர்பந்தமா அவரிடமிருந்து வெளியான பல இபாதத்துகள் அது நடக்கதான் போகுது. அதுக்கு பெரிய ஈமான் தேவையில்ல. அப்படி ஒரு மாற்றம் வாரதுக்கு இவர் மாறிட்டார். அல்லாஹ் ஒரு நாளும் அதை வச்சு முடிவு செய்ய மாட்டான். இன்னாரு திருந்திட்டாரு என்ன ரப்புக்கு தெரியும். அதாவது அந்த நேரத்துல செஞ்சதுக்கு நன்மை கிடைக்காதான நன்மை கிடைக்கும். ஆனா அது அவர் மாறிட்டார் என்பதற்குரிய அடையாளம் இல்லை. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் ஒரு மனிதன் மாறிட்டானா இல்லையா என்றத எப்படி பார்க்கிறான் என்றால் பொதுவான வாழ்க்கையை வச்சுதான் அல்லாஹ் முடிவு செய்வான். சிறப்பான இரவுல இவர் பள்ளிக்குள் இருக்கிறாரு அதனால திருந்திட்டார் என்று அல்லாஹ் முடிவு செய்ய மாட்டான். சிறப்பான மாதத்தில் இவர் பள்ளிக்குள்ள அதை வச்சு இவர் திருந்திட்டார் என்று முடிவு செய்ய மாட்டான். அல்லாஹ் ஒரு மனிதன் திருந்தியா இல்லையான்றத பொதுவான வாழ்க்கையை வச்சு தான் முடிவு செய்வான். ரமதானை வச்சு நானும் நீங்களும் திருந்திட்டோம் மாட்டே ரப்பிட முடிவு ஒரு நாளும் வராது. அல்லாஹ் ஷவ்வாலை பார்க்கிறான், துல்காதாவை பார்க்கிறான், முஹர்ரமை பார்க்கிறான். ரமதான்ல இருந்து தொழுக முஹர்ரம்ல இருக்குதா, ரமதான்ல இருந்து தஹஜ்ஜுத் ஷவ்வால்ல இருக்குதா, அதை பார்த்து தான் அல்லாஹ் முடிவு செய்வான் இவர் திருந்தி இருக்கிறாரா இல்லையா. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, குர்ஆன்ல தான் 2 சம்பவம் சொல்றாங்க. ஒன்று ஃபிரௌன், இன்னொன்று யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். ஃபிரௌன் ஒரு கட்டத்துல திருந்தினான். ஃபிரௌனும் ஒரு கட்டத்துல திருந்தினான். எப்ப தண்ணிக்குள்ள தாண்டு கொண்டு போறான். இதுக்கு பிறகு எனக்கு அவன் எப்படி ஆள் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ரப்பு, என்னை விட பெரிய உலகத்தில் இல்லைன்னு சொன்னான். இவர் தண்ணிக்குள்ள போய் கொண்டிருக்கிற நேரம் இதுக்கு பிறகு எனக்கு வழி இல்ல, மாறேலா, எனக்கு உதவி செய்ய ஆள் இல்ல, ஒரே வழி அல்லாஹ் என்று சொல்றதுதான். அந்த டைம் என்ன சொன்னான் ஃபிரௌன்?
قال آمنت أنه لا إله إلا الذي آمنت به بنو إسرائيل. நான் ஈமான் கொண்டேன். நீ தான் ரப்பு, நான் ரப்பு இல்ல. இந்த முழு பனு இஸ்ராயேலும் எப்படி உன்னை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்களோ அதே மாதிரி நானும் ஏற்றுக்கொண்டேன். நீ தான் என்ன ரப்பு. அல்லாஹ் என்ன சொன்னான்? ஃபிரௌன் திருந்திட்டான் பாருங்க. ஃபிரௌன் தௌபா செஞ்சிட்டான்னு சொன்னானா? அல்லாஹ் சொன்னான் ஆல் ஆன வகத அஸைத கபுலு வகுந்த மினல் முஃஸிதீன். இப்பயா மாற பாக்குறீங்க? இது மாற்றமே இல்லை, இது தப்ப பாக்குறீங்க. இது மாறினதுக்கு அடையாளம் இல்ல, இது தப்புறதுக்கு வழி தேடுறது. இதே மாதிரி தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் கேட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் தண்ணிக்குள்ள, அது மட்டும் இல்ல அவங்க மீனுடைய வயிற்றுக்குள்ள அங்கிருந்து கொண்டு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமும் தண்ணிக்குள்ளே இருந்து ஃபிரௌனும் தண்ணிக்குள்ளே. ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மீண்ட வயிற்றுக்குள்ள இருந்து வெளியெடுத்து பாதுகாத்தான். அது ஃபிரௌனை மட்டும் பாதுகாக்காம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அப்ப ரப்பின் பக்கம் திரும்பினவர் அல்ல, அல்லாஹ் பார்த்தான் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. குர்ஆன் சொல்லுது ஃபலௌலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன். அவருடைய வாழ்க்கையை நாங்க திரும்பி பார்த்தோம். அவர் கான மினல் முஸப்பிஹீன், அவர் எங்கட சிந்தனையோட வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் எங்களை மறந்து வாழல, எங்களை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார், எங்களை மறக்காம வாழ்ந்தார், எங்களுக்கு நன்றி உள்ளவராக வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையே அப்படித்தான் இருந்துச்சு. அதனால அவரை நாங்க வெளியெடுத்தோம். அல்லாஹ் என்ன சொன்னான் என்றா, அவர் மட்டும் பொதுவான வாழ்க்கையில நல்லவராக வாழாம தண்ணிக்குள்ளால் இருந்து எங்களை கூப்பிட்டு இருந்தால் லனபித ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், கியாமத் வரையில அவரை நாங்க மீனுடைய வயிற்றுக்குள்ளதான் வச்சிருப்போம், வெளியெடுத்தீங்க மாட்டோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க எப்பயாவது மாட்டிக்கொள்ற நேரம் ரப்பின் பக்கம் திரும்புறவங்களாக இருந்தா ரப்புக்கு தெரியும் இவர் தப்ப வழி தேடுறாரு. நாங்க சந்தர்ப்பவாதிகளாக மாறப்படாத மார்க்கத்துல நாங்க எங்கட பொதுவான வாழ்க்கையை ரப்பின் பக்கம் திரும்பணும். எங்கட பொதுவான மாதங்கள் ரப்புடைய சிந்தனையோட கழியணும். எங்கட பொதுவான இரவுகள் ரப்பை மறக்காத இரவுகளாக மாறணும். ரமதான்ல இரவுகள் எப்படி இருக்குதோ இது போல ஷவ்வாலுடைய இரவுகள் மாறணும். ரமதானுடைய சுபஹ் எப்படி இருக்குதோ இது போல முஹர்ரமுடைய சுபஹ்கள் மாறணும். ரமதானுடைய பகல் எப்படி இருக்குதோ இது போல ரபியுல் அவ்வலுடைய பகல் மாறணும். இதுக்கு தான் அல்லாஹ் இதை தந்திருக்கிறார். அப்படி இல்லாம ரமதான்ல 30 நாள் பல்ல கடிச்சு கொண்டு எப்படியாவது நல்லவர்கள் போல பொய் பேசாம, புறம் பேசாம, ஏமாத்தாம, மோசடி செய்யாம, ஹராத்தில் ஈடுபடாம, தொழுது திக்ர் செஞ்சு எப்படியாவது ஒரு மாசத்தை நாங்க நல்லவர்களாக கழிச்சிருவோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு சுதந்திரம். இப்படி இல்ல கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இது பயிற்சி எடுக்க. இந்த பயிற்சியின் மூலம் நாங்க 11 மாசம் ரப்புக்கு வாழ்த்து காட்டணும். ரமதான்ல இபாதத் செய்யறது விஷயமே இல்லை. ஏன்னா ஷைத்தான் இல்ல, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டே இருக்குது. சொர்க்கத்து கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் சொர்க்கத்துக்குரிய அமல்கள் செய்யறது லேசா இருக்கும். ரமதான்ல நாங்க நல்லவர்களா வாழ்வதற்கு பெரிய ஈமான் தேவையில்ல, சாதாரணமா செஞ்சு கொண்டு போயிடணும். ரமதான்ல நல்லவர்களாக வாழ்றோம் என்றது மிகப்பெரிய சாதனை இல்லை. ஏற்கனவே இருந்த அந்த கூட்டத்தை விட ஓரளவு நல்லாக்கள் தான். ஆனா இதுக்கு இல்ல, அந்த ரமதானை தந்திருக்கிறான். இந்த ரமதான நாங்க பயிற்சிக்குரிய காலமாக எடுத்து ஏனைய 11 மாதங்களை நாங்க மாற்றிக்கிறோம். இந்த ஒரு மாசம் பயிற்சி எடுத்து எப்படி 11 மாசம் வாழ்ற ஏழுமா? தாராளமாய் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, கபர்ல இருக்கக்கூடிய ஒரு மையத்தை எழுப்பாட்டி தமன்ன, உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா, நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா உலகத்துல என்று ஒரு மையத்திடத்துல சொன்னா அந்த மையத்தை சொல்லுமா, எனக்கு இந்த உலகத்துல ஒன்றும் வானம்,
ஒன்றே ஒன்று கேட்கிறேன், என்ன தெரியுமா? ரமலான் மாதத்தினுடைய ஒரே ஒரு நாள் பூமிக்கு மேல வாழ்ந்த சந்தர்ப்பத்தை தாயா வேறொன்றுமாக எனக்கு மையத்துகள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ரமலானினுடைய ஒரு நாள் வாழ்வதற்கு அல்லாஹ் எத்தனை நாளை தந்து வச்சுக்கிறான். முடிஞ்சதெல்லாம் போங்க, 10 ரமலான் 20 ரமலான் 30 ரமலான் முடிஞ்சாச்சு. இப்ப நாங்க இருக்கிற ரமலான்ல என்ன 15 நாளுக்கு மேல இருக்குது. ஒரு நாள் போதும் வாழ்க்கை. அந்த மையத்து சொல்ற அந்த வாசகத்துல கருத்து என்ன? ரமலானுடைய ஒரு நாள் போதும் ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையில அவன் சாதிக்கிறதுக்கு, இழந்ததை அடைகிறதுக்கு, தேவையானதை நிரப்புறதுக்கு ஒரு நாள் போதும். அல்லாஹ் எங்கட கைவசம் 15 நாளை விட கூட தந்திக்கிறான். நினைச்சா எவ்வளவு பெரிய இடத்துக்கு போகலாம், எவ்வளவு பெரிய சாதனையை சாதிக்கணும். அதனால கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 3வது கூட்டத்தில் அறவே ஆகிடப்படாது. 2வது கூட்டம் ஏதோ ஒரு சில நலவுகள் நடக்குது, ஆனா ரப்புட எதிர்பார்ப்பு இது இல்ல. இதை தாண்டி நாங்க மேல 1வது இடத்துக்கு போகணும். அதுதான் ரமலானில் மட்டும் மாறாம ரமலான்ல பயிற்சி எடுத்து இந்த மாற்றத்தை முழு வருடத்துக்கும் நாங்க பிரதிபலிக்கணும். இந்த மாற்றம் எங்கட முழு வருடத்துக்கு உரிய மாற்றமா மாறணும். குர்ஆனை கையில் எடுத்து ஓதுறோம், குர்ஆனை கையில் எடுத்துட்டோம். எடுத்த குர்ஆன மௌத் வரைக்கும் கீழே வைக்கப்படாது. குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறந்த மாதம் இது. தொடர்பை ஏற்படுத்திடுவோம், மௌத் வரைக்கும் குர்ஆனோட வாழ்ந்து மரணிப்போம். பள்ளியோடு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு ஒரு நல்ல மாதம் இது. பள்ளிக்குள்ள வந்துருவோம், சுவருக்கு வாரவங்களாக மாறுவோம், தஹஜ்ஜுத் தொழுகிறவங்களாக மாறுவோம். பயிற்சி எடுத்து மௌத் வரைக்கும் தஹஜ்ஜுத் தொழுகிறவங்களாக ஆகுவோம், சுபஹ் தொழுகிறவங்களாக ஆகுவோம், பரதான தொழுகைகளை மஸ்ஜிதுக்கு வந்து தொழுகிறவங்களாக மாறுவோம். ரமலான்ல மட்டும் இல்ல, ரமலான்ல பயிற்சி எடுத்து மௌத் வரைக்கும் நாம மஸ்ஜிதோடு வாழ்ந்து மௌத்தாகிறவர்களாக. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அதனால ரமலான் எங்களை மாத்துறதுக்கு வந்திருக்கிற மாதம். இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்லிக்கிறார். நாங்க மாறணும். ரமலானிலும் மாறாத நஷ்டவாளிகளாக ஆகிடப்படாது, ரமலானில் மட்டும் மாறுற நஷ்டவாளிகளாகவும் ஆகிடப்படாது. ரமலான்ல மாற்றத்தை கொண்டு வந்து பயிற்சி எடுத்து இந்த ரமலானுக்கு பின்னால் உள்ள முழு வருடத்திலும் ஒரு நிரந்தரமான, ஒரு அழகான, மௌத்து வரைக்கும் உண்டான ஒரு நல்ல மாற்றத்தை இந்த வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு இந்த ரமலான்ல முறையான பயிற்சி எடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் குற்ற குறைகளை மன்னித்தருள்வாயாக, ரஹ்மத் செய்தருள்வாயாக, இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு வாழ்த்து கலிமாவோடு மரணிக்கும் சந்தர்ப்பத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரமலான முறையாக பயன்படுத்த தௌஃபீக் செஞ்சது யா அல்லாஹ். ரமலானிலும் மாற யோசனை இல்லாத அப்படியான நஷ்டவாளிகளாக எங்களை ஆக்கிறாதே யா அல்லாஹ். யாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நீ யா அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கி யா அல்லாஹ், தௌபாவை நசீபாக்கி யா அல்லாஹ். அவங்கள ஹிதாயத்தின் பக்கம் நீ வழிகாட்டி யா அல்லாஹ், நேர்வழியை காட்டி யா அல்லாஹ். அவங்கள மஸ்ஜிதுக்குள்ளாக கூட்டி கொண்டு வா யா அல்லாஹ். குர்ஆன் ஓதுறதுக்கு தௌஃபீக் செஞ்சது யா அல்லாஹ், தௌபாவுக்குரிய வழியை காட்டி யா அல்லாஹ். எங்கள் எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயாக. ரமலான்ல மாறி இருக்கிறோம், இந்த மாற்றத்தை நிரந்தரமானதாக ஆக்கிய அல்லாஹ். குர்ஆனை கையில் எடுத்திருக்கிறோம் யா அல்லாஹ், மௌத் வரைக்கும் குர்ஆனோட வாழ வச்சிரு யா அல்லாஹ். மஸ்ஜிதுக்குள்ள வந்திருக்கிறோம் யா அல்லாஹ், மௌத் வரைக்கும் மஸ்ஜிதோட வாழ தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ். பர்துகள்ல பேணுதல் வந்திருக்குது யா அல்லாஹ், மௌத் வரைக்கும் இந்த பர்தையும் விடப்படா யா அல்லாஹ். சுன்னத்துகளை எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் யா அல்லாஹ், சுன்னத்துகள்ல மௌத் வரைக்கும் பேணுதலை தா யா அல்லாஹ். இந்த ரமலான்ல உன்ன ரஹ்மத்தை தந்திரு யா அல்லாஹ், மக்ஃபிரத்தை தந்திரு யா அல்லாஹ், நரக விடுதலையை தந்திரு யா அல்லாஹ், நரக விடுதலையை தந்திரு யா அல்லாஹ். லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் நரக விடுதலை கொடுக்கிறாய் யா அல்லாஹ். அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்துக்கோ யா அல்லாஹ், எங்களோட மனைவிமாரை சேர்த்துக்கோ யா அல்லாஹ், எங்களோட புள்ளகளை சேர்த்துக்கோ யா அல்லாஹ், எங்களோட பெற்றார்களை சேர்த்துக்கோ யா அல்லாஹ், எங்களோட சகோதர சகோதரிகளை சேர்த்துக்கோ யா அல்லாஹ், எங்களோட குடும்பத்தினர்களை சேர்த்துக்கோ யா அல்லாஹ், எங்களோட நண்பர்களை சேர்த்துக்கோ யா அல்லாஹ், எங்களுக்கு அறிமுகமானவர்களை சேர்த்துக்கோ யா அல்லாஹ். எங்களுக்கு யா அல்லாஹ் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரையும் அந்த நரக விடுதலை பெற்ற சீதேவிகள் கூட்டத்தில் சேர்த்துக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு தகுதியானவர்களாக எல்லாரையும் ஆக்கி யா அல்லாஹ்.
சொர்க்கத்துடைய கதவுகள் திறந்து வச்சிருக்கிற மாசம் யா அல்லாஹ். இந்த மாதத்தில் அதை சாதிக்கலன்னா வேற எப்பயுமே சாதிக்கல யா அல்லாஹ். யா அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சிரு யா அல்லாஹ். இந்த வருடத்தினுடைய லைலத்துல் கத்ர் அடைஞ்ச சீதேவிகளாக எங்கள் எல்லாரையும் ஆக்கிடு யா அல்லாஹ். லைலத்துல் கத்ர் அடைஞ்ச சீதேவிகளாக எங்கள் எல்லாரையும் ஆக்கிடு யா அல்லாஹ். இது எங்கட வாழ்நாள்ல நாங்க சந்தித்திருக்கிற கடைசி ரமலானாக நினைக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரமலான்ல எப்படியாவது நாங்க சாதிச்சிரணும் யா அல்லாஹ். ரமலான்ல எப்படியாவது நாங்க மாறிடணும் யா அல்லாஹ். இத கடைசி ரமலானாக நினைச்சு அமல் செய்றோம் யா அல்லாஹ். எங்கட அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆனா நீ இதை எங்கட கடைசி ரமலானாக ஆக்கிராதே யா அல்லாஹ். இது போல இன்னும் பல ரமலான்களை எங்கட வாழ்நாள்ல சந்திக்க வச்சிரு யா அல்லாஹ். இன்னும் பல சாதனைகளை சாதிக்க வச்சிரு யா அல்லாஹ். எங்கட பெற்றார்களுக்கு ரஹ்மத் செஞ்சிரு யா அல்லாஹ். மக்ஃபிரத் செஞ்சிரு யா அல்லாஹ். பாவ மன்னிப்பு கொடு யா அல்லாஹ். பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். நிம்மதியை கொடு யா அல்லாஹ். ஆபியத்தை கொடு யா அல்லாஹ். நிறைய பெற்றார்கள் நோயாளிகள் யா அல்லாஹ். தேக ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ். ஆயுள பரக்கத் செஞ்சிரு யா அல்லாஹ். கடன் பிரச்சனைகளை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். கௌரவமா கண்ணியமா வாழ வச்சிரு யா அல்லாஹ். எத்தனையோ பெற்றார்கள் கபராளிகள் யா அல்லாஹ். அவங்களோட கபர சுவன பூங்காவா ஆக்கி யா அல்லாஹ். நரக படுகொலையை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ். அவங்களால நடந்த பாவங்களுக்கு தௌபாவை நசீபாக்கி யா அல்லாஹ். இந்த மாதத்தில் அவங்களுக்கு நரக விடுதலை கொடுத்து யா அல்லாஹ். சொர்க்கத்துக்கு தகுதியானவங்களா ஆக்கி யா அல்லாஹ். சொர்க்கத்தினுடைய உயர் அந்தஸ்துகளுக்கு கூட்டி போயிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ரமலான்ல அவங்களை பொருந்திக் கொள்வாயாக. அவங்களால நடந்த அமல்களை இஹ்லாஸ் உள்ளதாக பாரமானதாக சிராத்துல பாரமா யா அல்லாஹ். மீசான்ல பாரமானதாக ஆக்கி யா அல்லாஹ். அவங்க சிராத் பாலத்தை மின்னல் இடத்துல கடக்க வச்சிரு யா அல்லாஹ். பட்டோடைய வலது கையில கூடி யா அல்லாஹ். கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்குள்ள நுழைய வச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட துனியாவையும் ஆகிராவையும் சிறப்பானதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் தலை நிமிர்ந்து வாழ வச்சிரு யா அல்லாஹ். கடன் இல்லாம வாழ வச்சிரு யா அல்லாஹ். கண்ணியமா வாழ வச்சிரு யா அல்லாஹ். யாருக்கு முன்னாலேயும் தலகுனிய வச்சிராதே யா அல்லாஹ். யார்கிட்டையும் எதிர்பார்க்க வச்சிராதே யா அல்லாஹ். யார்கிட்டையும் கை நீட்ட வச்சிராதே யா அல்லாஹ். எங்களை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கட மௌத் சிறப்பானதாக ஆக்கி யா அல்லாஹ். ஓட பொருத்தத்தோட மௌத்தா யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஓட பொருத்தத்தோட மௌத்தா யா அல்லாஹ். நல்ல மௌத்தா யா அல்லாஹ். நல்ல சக்கராத்தா யா அல்லாஹ். நீ பொருந்திக் கொண்ட நிலையில மௌத்தா யா அல்லாஹ். எங்கட கபர்களை சிறப்பாக்கி யா அல்லாஹ். எங்கட மஹ்ஷர் சிறப்பாக்கி யா அல்லாஹ். எங்கட சிராத்த சிறப்பாக்கி யா அல்லாஹ். பட்டோடைய வலது கையில தாயா அல்லாஹ். கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் நுழையிற தௌஃபீக் எங்களை எல்லாருக்கும் தந்திரு யா அல்லாஹ். எங்கட குடும்பங்களை பொருந்திக் கொள்வாயாக. பொருந்திக் கொள்வாயாக. உலகத்தில் நிம்மதியா சந்தோஷமா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறது போல நாளைக்கு சொர்க்கத்திலேயும் குடும்பமா வாழ்ற தௌஃபீக் தந்திரு யா அல்லாஹ். குடும்பமா வாழ்ற தௌஃபீக் தந்திரு யா அல்லாஹ். எங்கட குடும்பத்துல யாரையும் நரகவாசி ஆக்கிராதே யா அல்லாஹ். எங்கட நண்பர்கள்ல யாரையும் நரகவாதிகள் ஆக்கிராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த ஊரை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். முன்மாதிரியான ஊரா ஆக்கி யா அல்லாஹ். இங்குள்ள பெரியவங்க சின்னவங்க எல்லாரையும் பொருந்திக் கொள்வாயா. வாலிபர்கள் வயோதிபர்களை பொருந்திக் கொள்வாயா. உலமாக்கள் முஃபாதுகளை பொருந்திக் கொள்வாயா. மதரசாக்களை மக்தபுகளை பாடசாலைகளை பொருந்திக் கொள்வாயா. உனக்கு பொருத்தமானதாக ஆக்குவாயா. யா அல்லாஹ் தலைவர்களை நிர்வாகிகளை தரவந்தர்களை சமூக சேவையாளர்களை பொருந்திக் கொள்வாயா. ஆசிரியர்களையும் உஸ்தாத்மார்களையும் பொருந்திக் கொள்வாயா. யா அல்லாஹ் இந்த ஊரில் இருந்து வானலோகத்திற்கு நன்மைகள் மட்டும் கயிறுகள் மட்டும் உயர்கின்ற ஒரு செழிப்பான ஊராக ஆக்குவாயாக. வானலோகத்தில் இருந்து பரக்கத்துகள் இறங்குகின்ற ஒரு நல்ல ஊராக இந்த ஊராக்குவாயாக. எங்களது துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன்